அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு குரு மங்கள யோகம் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் அமைவதால் எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் ஜூலை ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே குரு மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் சஞ்சரிப்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து செவ்வாயும் சஞ்சரிப்பது நிச்சயம் குரு மங்கள யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து விதமான காரிய தடைகளும் விலகுவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் குரு பகவான். அவர் 8ஆம் இடத்திற்கு வரும்போது விபரீத ராஜயோகம் உண்டு என்ற அடிப்படையில் அவருடன் நட்பு கிரகமான செவ்வாயுடன் இணைவதால் நிச்சயமாக விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான நல்ல மாறுதல்களையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த தருணத்தில் பூர்த்தியாவதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான தடைகளை தகர்த்தெறிந்து சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல பணிகளை ஆக்கப்பூர்வமாக செய்து முடிப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டுங்க. நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட மனக்கசப்பும் விலகக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு. கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் சிறப்பான வளர்ச்சி உண்டு. ஆனால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் துலாம் ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நிச்சயம் நல்ல பலனை பெற்றுத்தரும். இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று குரு மங்கள யோகத்தின் காரணமாக நன்மை உங்களை தேடி வரும்.